ஹாலிவுட் மூவியான ஜுராசிக் வேர்ல்டு நியூ பர்த் இந்த படத்தை இப்போ தமிழ் டப்பிங்கில் தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜுராசிக் வேர்ல்டு நியூ பர்த் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, இந்த படத்தில் ஒரு ஃபார்மசிட்டிக்கல் கம்பெனி ஒரு நோய்க்காக மருந்தை கண்டுபிடிக்க போகிறாங்க. ஆனால் இவங்களுக்கு ஒரு பொருள் தேவைப்படுது, அதுதான் ரத்தம். அதுவும் டைனோசர்களுடைய ரத்தம். இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, டைனோசர்கள் உயிரோட இருக்கும் போதே அந்த ரத்தத்தை எடுத்துடணும், அப்போதான் அந்த டிசீஸ்க்கு மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல் ஆகும்னு சொல்கிறாங்க. சொன்ன மாதிரியே இவங்க டைனோசர்ஸ் கிட்ட போய் டைனோசர்ஸ் உயிரோட இருக்கும் போதே ரத்தத்தை எடுத்தாங்களா இல்லையான்றது தான் இந்த ஜுராசிக் வேர்ல்டு நியூ பர்த்தோட கதையே. இந்த படம் ஒரு ஆவரேஜான படமாக தான் இருக்கு. படத்தோட மேக்கிங் ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஜுராசிக் வேர்ல்டுனாலே கண்டிப்பாக அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ், அட்வென்ச்சர் சீக்வன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். ஆனால் அது இந்த ஜுராசிக் வேர்ல்டு ரீபர்த்தில் மிஸ்ஸே ஆகியிருக்கு. சினிமோட்டோகிராஃபி, விஎஃப்எக்ஸ், சிஜின்னு எல்லாமே ஆவரேஜாக தான் பண்ணியிருக்காங்க. ஜுராசிக் பார்க்கனாலே அந்த மிருகத்தை பார்க்கும்போது நமக்கு பயம் வரணும். அப்படி இருந்தால் தான் பார்க்குற ஒவ்வொரு சீனும் பரபரப்பாக இருக்கும். ஆனால் இதில் அந்த மாதிரி சீக்வன்ஸ் கிடையவே கிடையாது. கிளைமேக்ஸில் ஒரு மிருகம் வரும், ஆனால் அந்த மிருகத்தை சிஜியில் கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். செம கேவலமாக இருந்தது. படத்தோட ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நிறைய பேசிகிட்டே இருப்பாங்க. எப்பா அந்த ஜுராசிக் பார்க்கை காமிச்சு தான் தொலைங்கடான்ற அளவுக்கு ஆயிரும். அந்த அளவுக்கு நிறைய பேசிகிட்டே இருப்பாங்க. ஸ்க்ரீன் பிளேலையும் என்கேஜிங்காக மிஸ்ஸிங்னே சொல்லணும். ரொம்ப ஒரு ஆவரேஜான படம் தான் இந்த ஜுராசிக் வேர்ல்டு ரீபர்த் படமே. இந்த படத்துக்கு நாங்கள் தர ரேட்டிங் 5க்கு 2.5 கொடுக்கலாம். நீங்கள் ஜுராசிக் பார்க் அட்வென்ச்சர் படம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் டிஸப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்கும். பார்க்குறதுக்கு எந்த படமும் இல்லைனாலும் கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம்.